தமிழகத்தில் 12 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் வெளியிட்டுள்ளது. கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் லிபிகா. இப்ப தமிழகத்தில் 12 மாவட்டங்கள்ல கனமழைக்கு வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கிறது. எந்தெந்த மாவட்டங்கள் விரிவா சொல்லுங்க. தெற்கு கேரளா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியானது நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழகத்தை பொறுத்தவரை இன்றைய தினம் 12 மாவட்டங்களுக்கு கனமழைக்கு எச்சரிக்கையானது விடப்பட்டிருக்கிறது. இன்றைய தினம் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 30 கிலோமீட்டர் முதல் 40 கிலோமீட்டர் வரையும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும், அதே போன்று நீலகிரி, கோயம்புத்தூர், திண்டுக்கல், தேனி, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, ஈரோடு, சேலம், தர்மபுரி மற்றும் கிருஷ்ணகிரி ஆகிய 12 மாவட்டங்கள்ல இன்றைய தினம் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. மேலும் நாளைய தினம் தமிழகத்தை பொறுத்தவரை நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, திண்டுக்கல், விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய 8 மாவட்டங்களுக்கு நாளைய தினம் கனமழைக்கான எச்சரிக்கையானது விடப்பட்டிருக்கின்றது. அதே போன்று வருகின்ற 12ஆம் தேதியை பொறுத்தவரை தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும், நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய 9 மாவட்டங்களுக்கு வருகின்ற 12ஆம் தேதி கனமழைக்கான எச்சரிக்கை விடப்பட்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக வருகின்ற 14ஆம் தேதி வரை தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. மேலும் வருகின்ற 16ஆம் தேதி வரை தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதிகபட்ச வெப்பநிலை என்பது சென்னையை பொறுத்தவரை 35 முதல் 36 டிகிரி செல்சியஸ் ஆகவும், அதே போன்று குறைந்தபட்ச வெப்பநிலை என்பது 28 முதல் 29 டிகிரி செல்சியஸை ஒட்டி இருக்கக்கூடும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது கோடை வெயிலானது கடந்த ஒரு மாத காலமாக தமிழகம் முழுவதும் வாட்டி வதைத்த நிலையில் தற்போது அக்னி வெயில் தொடங்கியவுடன் மழையுடனே இந்த கோடை மழையானது தொடங்கியது. அக்னி வெயிலுடனே தொடர்ச்சியாக இதன் காரணமாக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்கள்ல மழை பெய்து வரக்கூடிய நிலையிலும் கடந்த 24 மணி நேரத்தை பொறுத்தவரை அதிகபட்சமாக தேனி மாவட்டம் சோத்துப்பாறையில் 13 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கின்றது. அதற்கு அடுத்தபடியாக தேனி மாவட்டம் பெரிய குளத்திலும், மதுரை மாவட்டம் பேரையூர்லயும் தலா 9 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கின்றது. விருதுநகர் மாவட்டம் பத்திராயிருப்புள்ள 8 சென்டிமீட்டர் மழையானது பதிவாகியிருக்கின்றது. குறைந்தபட்சமாக தேனி மாவட்டம் வீரபாண்டி, திருப்பூர், திருமூர்த்தி, தென்காசி ராமநதி அணை பகுதி, நீலகிரி, கூடலூர் பஜார் ஆகிய இடங்கள்ல தலா 1 சென்டிமீட்டர் மழையானது பதிவாகியிருக்கின்றது. பொதுவாக அதிகபட்ச வெப்பநிலை என்பது கரூர் பரமத்தியில நேற்றைய தினம் கடந்த 24 மணி நேரத்துல 41.5 டிகிரி செல்சியஸ் பதிவாகியிருக்கின்றது. இது இயல்பை விட 5 டிகிரி செல்சியஸ் அதிகமாக பதிவாகியிருக்கின்றது. தமிழகத்தை பொறுத்தவரை இனி வரக்கூடிய அடுத்த 16ஆம் தேதி வரை தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களுக்கு மழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும், ஒரு சில மாவட்டங்கள்ல கனமழை எச்சரிக்கையானது சென்னை வானிலை ஆய்வு மையம் தற்போது விடுத்திருக்கிறது. பூர்ணிமா, தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி லிபிகா.